ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியான கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, எல்லாருக்கும் நிம்மதி இருக்காது, அல்லது குழந்தைங்க தீய வழியில் போயிட்டு இருப்பாங்க, அவங்கள சரி பண்ண முடியாமல் மன கஷ்டமாக இருக்கும். இதை மாதிரி ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கர்ம வினை, இரண்டாவது கண்திருஷ்டி. வீட்டுக்கு வர்றவங்க நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த கண்திருஷ்டி தோஷங்களால் அடுத்தடுத்து பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கண்திருஷ்டி அப்படின்னா வர்றவங்கெல்லாம் சாபம் வைக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது கூட எதிர்மறை ஆற்றலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு பூண்டை இந்த ஒரு இடத்துல வைங்க. வெளிநாட்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டுடைய தோலில் தலையணை செய்து தூங்குறாங்க. ஏன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. மறுநாள் காலையில் நிறைய நல்ல எண்ணங்கள், புது புது ஐடியாஸ்லாம் தோணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அது மாதிரி இப்போ நம்ம ஒரு பூண்டு எடுத்து இந்த ஒரு இடத்துல வைக்க போகிறோம். அது என்ன இடம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. என்ன பூண்டாக இருந்தாலும் சரி, சைனா பூண்டுங்க, வடை பூண்டுங்க, நாட்டு பூண்டுங்க, மலை பூண்டுங்க, சாதா பூண்டு தாங்க இருக்குது. பெரிய சைஸில் இல்லைங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துகிட்டு முதல்ல உங்கள் கையில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. குறிப்பாக பணம் பெருகணும். ஏன்னா கண்திருஷ்டி தோஷத்தால் ஏற்படக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை கடன், தீராத கடன். கடன் தீரணும், நகை சேரணும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும்னு மனதார வேண்டிட்டு அந்த பூண்டை லேசாக தட்டுங்க. ரொம்ப தட்டி தோலை உரிச்சிடக்கூடாது. லேசாக தட்டிட்டு கொண்டுட்டு போய் கால் மிதியடி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மிதியடிக்கு அடியில் வச்சிருங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே வரும்போது தெரியாமல் கூட அதை மிதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே அதை மிதிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூண்டுடைய ஒரு லேசான ஸ்மெல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுத்து எதிர்வினை ஆற்றலை உள்ளே வரவிடாமல் தடுத்துரும். உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டிருக்கிற கால் மிதியடி கீழே ஒரு பூண்டை தட்டி தினம்தோறுமே காலையில் ஏஞ்சோடனே வச்சுருங்க. நைட்டு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க, அல்லது மறுநாள் காலையில் ஏஞ்சோடனே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்படி தினம்தோறுமே செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஆற்றல் உங்கள் வீட்டில் பெறுகிறத கண் கூட உணர முடியும். இது போன்ற நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.